இந்த நாட்டின் துணிச்சல் மிகு சட்டத்தரணியாக, ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக, அரசின் பழிவாங்கல்களுக்கு அடிபணியாமல் சர்வதேச ரீதியாக தான் தடுப்பு காவலில் இருந்த நேரம் முழு உலகிலும் இருந்து அவருக்காக குரல் எழுப்பப்பட்டு இன்று தொடர்ந்தும் தன்னுடைய திறமையான ஆளுமையும் ஆற்றலையும் இந்த சமூகத்தின் விடுவிக்கும், ஏனைய ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உய்வுக்குமாக அர்ப்பணித்திருக்கின்ற நண்பர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்களே. எம்எச்எம் அஷ்ரஃப் என்றால் இலங்கை முஸ்லிம்களின் அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியலில் தோன்றிய ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஃபெனாமினன். 1000 ஒருவன் அல்ல, ஒரு நூற்றாண்டில் தோன்றும் ஒருவன். அவ்வாறான ஒரு அரசியல் தலைவரை நினைவு கூறி நடத்தப்படும் இந்த இளைஞர் மகாநாடுக்கு பங்கு பெற்றுவதற்காக எனக்கு அழைப்பிதழ் தந்ததை பற்றி நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னவென்றால், உச்ச நீதிமன்றத்தில் அல்லது போலீஸ் நிலையங்களில் முஸ்லீம் பிரச்சினைகள் சம்பந்தமாக பேச போகும்போது அது ஒரு மிக தனிமையான ஒரு அனுபவம். இட்ஸ் அ லோன்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஆனாலும் இந்த இடத்தில் வந்து இவ்வாறான ஒரு பெரிய ஒரு சனத்தொகையை, இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, முஸ்லிம்களுக்காக பேசக்கூடிய, முஸ்லிம்கள் அரசியலில் இவ்வாறான ஒரு ஊக்கமுடன் ஒரு இளைஞர் கூட்டம் காணப்படுவதை காணும் போது எனக்கு மிக மகிழ்ச்சியை உருவாக்கின்றது. ஒரு சமூகத்தின் எதிர்காலம் இளைஞர்கள். நாளைக்கு இந்த சமூகத்தில் மிக முக்கிய பங்களிப்பு கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வைத்தியர்கள், விஞ்ஞானிகள், வர்த்தகர்கள், அரசியல் தலைவர்கள், சட்டத்தரணிகள் எல்லோரும் இன்று இளைஞர்களாக காணப்படுகின்றார்கள். அதேபோல் நீங்கள் இளைஞர்களாக நீங்கள் இப்போது கழித்து கொண்டிருக்கும் இந்த காலப்பகுதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அத்திவாரத்தை போடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதி. அது மட்டுமல்ல, இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 2012ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பல இன்னல்களை இலங்கை முஸ்லிம்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு காலநிலை ஏற்பட்டது, சூழ்நிலை ஏற்பட்டது. விசேடமாக 2019ஆம் வருடத்தில் ஏற்பட்ட அந்த உயர்த்த ஞாயிற்று கொண்டுவெடிப்பின் பின்பாக இலங்கை முஸ்லிம்களுக்கும், விசேடமாக இலங்கை முஸ்லிம் இளைஞர்களுக்கும் ஒரு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே இலங்கை முஸ்லிம்களுக்கும் இலங்கையில் உள்ள இளைஞர்களுக்கும் ஒரு தலைமைத்துவம், ஒரு இளைஞர்களின் மூலமாக ஏற்படும் தலைமைத்துவம் தேவையாக இருக்கும் ஒரு காலத்தில் நான் இந்த உரையை இந்த மாநாட்டில் செய்கின்றேன். இந்த மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக நான் கேட்டொரு வினாவென்றால், நான் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நான் என்ன இவர்களுக்கு சொல்ல வேண்டும், நான் என்ன செய்தியை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் கொடுக்கும் ஒரே ஒரு செய்தி இதுதான்: எம்ப்ரேஸ் யோர் ஃபியர்ஸ். எம்ப்ரேஸ் யோர் ஃபியர்ஸ். உங்கள் அச்சங்களை அரவணையுங்கள். உங்கள் அச்சங்களுடன் நட்பொன்றை உருவாக்கி அரவணையுங்கள். அதெண்டா என்ன? இன்றைக்கு நான் இந்த பேச்சு கொடுக்க வாரதும் ஒரு அச்சத்தோடு தான். அதாவது தமிழ் மொழியில் இந்த மேடையில் ஏறி ஸ்பீச் ஒன்று கொடுக்கிறது. ரிஃபான் சற்று முன்பாக அந்த என்னையோட பேசி கேட்டாது, எப்படி நீங்கள் தமிழில் பேச போகிறீங்கன்னு. அவர் கேட்டாது, அலிசப்ரி மாதிரியாண்டு. ரிஃபான், ஹவ் இஸ் இட்? குட் இனஃப்? வாழ்க்கை என்றால் சவால்கள் நிறைந்ததாகத்தான் காணப்படும். இன்று நாங்கள் நினைவு கூறும் இந்த மாமனிதன் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் பல சவால்களை முகம் கொடுத்து அந்த சவால்களை வெற்றியாக
கண்டு முடித்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். நாங்கள் எனக்கு முன்பாக பேசிய பசீர் முஹைதீன் கடைசியாக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார். உங்கள் சிந்தனைகளை பெரிதாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் சிந்தனைகளை பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் எங்கள் சிந்தனைகள் பெரிதாக்குவதில்லை. ஏன்? பயம். இது ஒரு சக்சஸாக வருமா, இது செய்யலாமா, இதை நடைமுறையாக்க முடியுமா என்றொரு பயம். இது எங்களுடைய தனிமையான வாழ்க்கையில் வியாபாரங்கள் செய்வது, ஒரு புதிய மொழியை கற்பது, ஒரு புதிய மொழி இதற்கு முன்பாக மேடையிலேறி பேசாத ஒரு மொழியில் பேசுவது, ஒரு புதிய தொழிலை ஆரம்பிப்பது, ஒரு புதிய படிப்பை ஆரம்பிப்பது, பல்கலைக்கழகம் போவது ஆகியவற்றை சம்பந்தமாக எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் போடப்படும் எல்லைகள் உள்ளன. எங்களோட கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கொண்டு தான் நாங்கள் நிறைய தீர்மானங்கள் எடுக்கின்றோம். இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் எங்களை நாங்கள் போகிற பயணத்தை தீர்மானிக்கும். அது அந்த மாடுக்கு அந்த கயிறு கட்டின மாதிரி தான், அது அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் போகும். ஆனாலும் சகோதரர் பசீர் கூறிய மாதிரி நாங்கள் எங்கள் சிந்தனைகளை பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உதாரணம் தான் MHM அஷ்ரஃப் எங்களுக்கு காட்டித்தந்த அந்த உதாரணம். 1980 சிறுபான்மையின் அரசியல் செய்யப்பட வேண்டிய ஒரு மனப்பாங்கு ஒன்று இருந்தது, ஒரு மைண்ட் செட் ஒன்று இருந்துச்சு. அதாவது பிரதான கட்சிகளில் சேர்ந்து அந்த கட்சியில் அணுகி அந்த கட்சிகளின் மூலமாகத்தான் நீங்கள் அரசியல் செய்ய முடியும். ஆனால் அஷ்ரஃப் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிறுபான்மை இனத்தின் அரசியல் சக்தியை ஒன்று சேர்த்து அந்த சக்தியை எவ்வாறு பயன்படுத்தி அந்த சக்தியை எவ்வாறு நாங்கள் அந்த சிறுபான்மை மக்களுக்கு உரிமைகளும் ஒரு அந்தஸ்தும் எடுத்து கொடுக்க வேண்டும் முடியும், அந்த உதாரணத்தை கற்பித்து செல்துள்ளார். அவரின் பேச்சுக்கள் எழுத்துக்களை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது இந்த தீர்மானங்களோ இந்த பயணமோ இலேசாக காணப்படவில்லை. மிகவும் சவால்கள் கூடியதாக காணப்பட்டது, பிரச்சனைகள் கூடியதாக காணப்பட்டது, அச்சம் கூடியதாக காணப்பட்டது. இது வெற்றிகரமாக முடிவடையுமா என்ற சந்தேகம் இருந்தது. இந்த தனிமரம் தோப்பாகுமா என்ற சந்தேகம் இருந்தது. இதுதான் எங்களுடைய மனதில் உள்ள அச்சங்கள். எம்ப்ரேஸ் யுவர் ஃபியர். ஆனாலும் அந்த எல்லா சந்தேகங்கள் அச்சங்கள் எல்லாவற்றையும் நேருக்கு நேர் முகம் கொடுத்து அந்த அச்சங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் ஒரு சொல்யூஷன் தீர்வுகளை கண்டு முன்னோக்கி சென்றவர்கள்தான் அஷ்ரஃப் அவர்கள். இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு பெரிய உதாரணமாக காணப்படுகின்றது. பாரசீகம், இந்த இதான் நாங்கள் கூறுற ஒரு நாடு பாரசீகம். பாரசீகத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வயோதீப பெண்மணி ஒருவர் இருந்தார். என்ன வினா கேட்டாலும் அதற்கு அவர்கிட்ட ஒரு சரியான விடை இருக்கும். இதை அவதானித்த ஒரு இளைஞன், நான் ஒரு வினா ஒன்று கேட்க போகிறேன், அந்த வினால அந்த பெண்மணிக்கு சரியான விடையை கொடுக்க முடியாமல் போகும். அப்படி கூறி அது முழு கிராமத்தையும் கூட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சொன்னாது, இன்றைக்கு நான் அந்த வினா கேட்க போகிறேன். முழு கிராமம் வந்து சேர்ந்துச்சு. அந்த இளைஞன் செய்த வேலை என்னன்னு, ஒரு வண்ணாத்தி பூச்சி ஒன்றை பிடிச்சி கொண்டு வந்தார். வந்து அதை அவர் கையில் இப்படி வைத்து அந்த பெண்மணிக்கிட்ட கேட்டார், அந்த வண்ணாத்தி பூச்சி உயிருடன் இருக்கின்றதா அல்லது இறந்து போயிட்டான். அந்த இளைஞர் திட்டம் என்னவென்றால், உயிருடன் இருக்கிறென்றால் அப்படியே அந்த கையை நறுக்கி வண்ணாத்தி பூச்சியை கொண்டு இறந்து போய்விட்டதென்று கூறுதல். இல்லாவிட்டால் இறந்து போய்விட்டதென்றால் அந்த கையை விரித்து வண்ணாத்தி பூச்சியை பறக்க வைத்தாள். எது சொன்னாலும் அந்த வண்ணாத்தி பூச்சி அந்த விடை, அவள் என்ன சொன்னாலும் விடை பிழையாக இருக்கும். அந்த இளைஞன் அந்த பெண்மணியிடம் அந்த வினாவை கேட்டான். அவட விடை என்ன சொல்ல முடியுமா? என்ன விடை? கத்தி சொல்லுங்க.
அந்த வண்ணாத்தி பூச்சியின் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கின்றது. அதே விடையத்தான் நானும் உங்களுக்கு சரியான விடை. அந்த அதே விடையத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. ஆகவே உங்கள் அச்சங்களை அரவணையுங்கள். எம்ப்ரேஸ் யுவர் ஃபியர்ஸ் என்றால் நீங்களே போட்டுக்கொள்ளப்படும் அந்த எல்லைகளை அகற்றி பாருங்கள். நான் ஏன் இதுக்கு பயப்படுகின்றேன்? ஏன் இதில் என்ன இருக்கின்றது? இதில் என்ன சவால்கள் இருக்கின்றது? இதில் என்ன ரிஸ்க் இருக்கின்றது? இது தோல்வி அடைந்தால் என்ன நடக்கும்? அவ்வாறு யோசித்து பார்த்து அதுக்காக தீர்மானங்களை எடுத்து பயமில்லாமல் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து முன்னுக்கு வாருங்கள். இது சிறிய விடயங்களையும் செய்யுங்கள், பெரிய விடயங்களையும் செய்யுங்கள். அஷ்ரஃபின் வாழ்க்கையில் காண்பது போல சிறிய விடயங்களையும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வாருங்கள். பெரிய அரசியல் தீர்மானங்கள் எடுக்கிற இடத்துலையும் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மட்டும் முக்கியமானது மட்டுமல்ல, இந்த சமூகத்தின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமானதாக காணப்படும். வாழ்க்கையில் சவால்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு முடிவென்று இல்லை, வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சவால்களை கண்டு நாங்கள் எங்கள் பாதைகளை மாற்ற முடியாது, போகும் பாதைகளை மாற்ற முடியாது. நாங்கள் எங்கள் அதே பாதையில் இருந்து அதே பாதையில் பயணிக்க வேண்டும், சவால்களை முன்னோக்கி. ஆகவே இந்த சிறிய செய்தியுடன் நான் நினைக்கின்றேன் என்னுடைய பேச்சை முடிவுக்கு கொண்டு வரலாம். வாழ்க்கை என்றால் செட்பேக்ஸ், பின்னடைவுகள் காணப்படும். ஆனாலும் எல்லா செட்பேக்ஸோட ஒரு கம்பேக்கும் வரும். ஆகவே எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களிலும் இந்த தன்னம்பிக்கையுடன் மன உறுதியுடன் உங்களுடைய குறிக்கோள்கள் நோக்கி பயமில்லாமல் பயணிங்கள். நாங்களே போட்டுக்கொள்ளும் அந்த எல்லைகளை உடைத்து பயணிங்கள் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். அதோடு நம்ம கடைசியான ஒரு உதாரணம், நான் ஒரு விஷயம் ஒன்று பேச விரும்புகின்றேன். அதாவது நமது சமூகத்தில் எமது சமூக பொருளாதார காரணங்களினால் நாங்கள் ஒரு நடைமுறைகள், சில நடைமுறைகள் இருக்கின்றது. ஆனாலும் மேற்கு நாடுகளில் சென்றால் அவர்கள் அந்த பல்கலைக்கழக அல்ல உயர்தர பரீட்சைகள் முடிந்த பின்னால் மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு கேப் இயர் என்று ஒரு வருட காலத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த கேப் இயரில் அவர்கள் பல புதிய அனுபவங்களை, பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்களை பெறுவதற்காக பயன்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், எனக்கு தெரிந்த யூகேல இருக்கிற பேரிஸ்டர்ஸ், சட்டத்தாணிகள் சிலர் ஆப்பிரிக்க நாடுகளில் சென்று அந்த நாட்டில் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களாக ஒரு வருடம் அவர்கள் சேவை செய்துள்ளார்கள். இவையெல்லாம் செய்வதன் மூலமாக புதிய அனுபவங்களை கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் பார்க்கும் கோணங்கள், திசைகள், பார்க்கும் விதங்களையும் மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான இளைஞர் மகாநாடுகளில் பங்கு பற்றி, இந்த மாதிரி நிகழ்வுகளில் பங்கு பற்றி புதிய அனுபவங்களை கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செழிப்பாக கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அத்தோடு கடைசியாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலில் பங்கு பெற்றுக் கொள்கின்றோம். அந்த தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்குகள் ஒரு முக்கியமான ஒரு வெற்றிக்கு ஆதரவாக காணப்பட வேண்டும் என்ற அந்த ஆசையுடன், அந்த ஹோப்புடன் நான் இந்த கதையை முடித்துக் கொண்டிருந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.